வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. என்டிஏ கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு அது விரிவடையும் அப்படின்னு பார்த்தா என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியேறினார். இப்போது திரு டிடிவி தினகரன் அவர்களும் வெளியேறியிருக்கிறார். நாங்கள் என்டிஏவிலேருந்து வெளியேறுகிறோம் அப்படின்னு. அடுத்த கட்ட நகர்வு அப்படின்றது டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் சில குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். துரோகம் செய்தவர்கள் திருந்துவதாக தெரிவதில்லை, அவர்களை தூக்கி சுமப்பதற்கு நாங்கள் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார். அம்மாவினுடைய தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து பயணிக்க வாய்ப்பில்லை அப்படின்ற விஷயங்களையும் அவர் குறிப்பிடுகிறார். அதிமுகவை ஒருங்கிணைக்க அமித்ஷா ஒரு முயற்சி செய்தார், அதனுடைய தோல்வி இது அப்படின்ற கருத்துக்களும் வெளிப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு நேரத்தில் ஏன் ஒவ்வொருத்தராக என்டிஏவிலிருந்து வெளியேறுகிறார்கள்? என்டிஏவில் ஓபிஎஸ் வெளியேறினார், இப்போது டிடிவி தினகரன். மற்ற கட்சிகள் தேமுதிக அப்புறம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாமகவுடைய நிலைமை இப்போது தெரியும். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. கூட்டணியை அமித்ஷா மற்றும் இபிஎஸ் உறுதி செய்த பிறகு மற்ற கட்சிகளை இன்னும் ஒன்று சேர்க்காதது தான் இதனுடைய பின்னணியா, இல்லை கூட்டணி மேடைகளில் சரியான முக்கியத்துவமோ பிரதிநிதித்துவமோ ஏன் புறக்கணிப்போ இருக்குது அப்படின்னு அமமுக கருதுகிறதா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை வெளியேறக்கூடியவர்கள் என்டிஏக்குள்ளே திரும்ப வரல அப்படின்னா அவர்களுடைய அடுத்த சாய்ஸ் என்ன, தாவேக்காவா அப்படின்ற கேள்வியும் தொடர்கிறது. எல்லாவற்றையும் விவாதிக்க இருக்கிறோம். ஓபிஎஸ் டிடிவி விலகல் என்டிஏவுக்கு பின்னடைவா அப்படின்ற தலைப்பில் நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் தமிழ் மாநில காங்கிரஸிலிருந்து திரு முனவர் பாஷா, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அமமுகவிலிருந்து செல்வி சிஆர் சரஸ்வதி அவர்கள், அவரின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு டிடிவி தினகரன் அமமுக கூட்டணியிலேருந்து திடீர்னு வெளியேறணும்னு அறிவிச்சிருக்காங்க. ஓபிஎஸ் வெளியேறினப்போ கூட அவங்க கூடினாங்க, பேசினாங்க, இதை நோக்கி தான் நகர்வுன்னு தெரிஞ்சது. ஆனால் திடீர்னு வெளியேறுவதனுடைய பின்னணி என்ன? இது திடீர்னு இல்லைம்மா, கொஞ்ச நாட்களாக, அதாவது ஏப்ரல் 11 அதிமுகவும் பிஜேபியும் இணைந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அமித்ஷா சென்னைக்கு வந்து அந்த கூட்டணி உருவாச்சு. ஏன்னா இடையில பிஜேபி வேண்டான்னு தானே எடப்பாடியார் சொல்லிட்டு இருந்தார். அதன் பிறகு ஏப்ரல் 12 நயினார் அவர்கள் தமிழ்நாட்டின் பிஜேபி தலைவரானார். தொடர்ந்து நம்ம பயணிச்சுட்டு வரோம். திடீர்னு கொஞ்ச நாட்களாகவே, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட பாடல் தான் கண்டிப்பாக அதில் சொல்லி ஆகணும். திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம், இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும்னு புரட்சித் தலைவர் படத்தில் மட்டும் பாடலை, வாழ்க்கையில் அப்படி தான் வாழ்ந்தார். புரட்சித் தலைவர் அம்மா அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஒரு கட்சி தலைமைன்னு வரும்போது அந்த தலைமையோட பண்பு என்னன்னா எல்லாரையும் அரவணைக்கணும். உங்களுக்கு தெரியாது இல்லை கார்கே, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதற்காக தொடங்கப்பட்டதுங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும். ஒரு துரோகத்தை எதிர்த்து யாரால் நமக்கு வாழ்க்கை வந்ததோ அதை கூட மறந்து எல்லாரையும் தூக்கி எறிந்து அம்மாவுடைய ஆட்சி என்று சொல்லி அம்மாவுடைய ஆட்சி நடக்காதனால அம்மா ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரணும்னு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதில் தான் எங்கள் டிடிவி சார் நாங்களும் பயணம் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்னதை போல் 2021 மத்திய அரசு ஒரு கூட்டணியை அமைச்சா நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் இனி கூட்டணிகளுடைய தேர்தலை தான் சந்திக்கணும்னு நினச்சிதான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தது. சார் எல்லா பேட்டியிலுமே சொல்லியிருக்கார். அன்னைக்கு டிடிவி சார் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் எங்களுடைய கருத்து வேறுபாடுகளை கூட மறந்து அம்மாவுடைய ஆட்சி வரணுங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் சொல்லும் போது அம்மா தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டில் அம்மா ஆட்சி வரணும்னா நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கிறோம், நீ எனக்கு கூட சீட்டு வேண்டாம், நான் கூட தேர்தலில் நிற்கலன்றதா 21 எடுத்த முடிவு ஏங்க அது பல தேர்தல் பல பேட்டிகளில் டிடிவி சாரே சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுக்கு அன்னைக்கு அமித்ஷா அதுக்காக தான் பேசினாரு. அன்னைக்கு அது நடக்கல. நடந்திருந்தா கண்டிப்பா அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்திருக்கும். அம்மா ஆட்சி இருக்கும். இன்னைக்கு நாங்கள் அதுக்கு எதை எதிர்த்து போராடணுமோ அதை கூட தள்ளி வைத்து விட்டு அம்மா ஆட்சி வரணும், அம்மா தொண்டர்கள் ஒன்றாக இணையும் தானங்க இவ்வளோ பாடுபட்டோம். ஆனால் சமீப நாட்களாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் பண்ணட்டும், பச்சை கலர் ஜிங்குஜான் மஞ்சள் கலர் ஜிங்குஜான் பஸ்ஸில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு, பண்ணட்டும், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் அந்த ஆணவமும் அந்த துரோக சிந்தனையும் குறையவே இல்லைங்களே. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? திரு டிடிவி தினகரன் சொல்கிறாரு ஆணவ போக்கு அப்படின்றார், இன்னும் சில வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறார். ஆணவம் இருக்கிறது, அகங்காரம் இருக்கிறது, கூச்சலிட்டு வருகிறார்கள் அப்படின்னு. எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? அமமுக ஒரு பர்சனல் அட்டாக் பண்ணல. அதாவதுங்க, ஒருத்தர் கேட்குறாங்க, பத்திரிக்காரங்க நீங்களே கேட்குறீங்க, அமமுக உங்கள் கட்சி உங்கள் கூட்டணியில் இருக்கா இல்லையான்னு. என்டிஏ கூட்டணி உருவாக்கும் போது நாங்கள்லாம் அங்கே தானே இருக்கோம். 24 நாங்கள் பிஜேபி கூட தானே இருக்கோம். நாங்கள் இப்போ ஒன்றும் வந்து சேர்ந்துக்கலையே. 24 தேர்தலில் அன்கண்டிஷனல் சப்போர்ட் பிஜேபின்னு சொன்னது யார்? டிடிவி சார் தானே.
மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை கூட 2 நாளைக்கு முன்னாடி பேட்டியில் என்ன சொன்னாங்க, 24 தேர்தலில் அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை மரியாதைக்குரிய அண்ணன், நல்ல தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர், சிறந்த அரசியல் தலைவர், மிகவும் அன்பா பேசக்கூடிய அண்ணன் டிடிவி அவர்கள் எங்களுக்கு கொடுத்தாங்க. அவர் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொன்னார். நாங்கள் பிஜேபி தலைவர்கள் தான் அவரை வற்புறுத்தி நிற்க வச்சோன்னு திரு அண்ணாமலையே பேட்டி கொடுத்தாரா இல்லையா? ஸோ அந்த அன்கண்டிஷனல் சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்த காரணம் மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமராக மோடிஜி வரணுங்கிறதுக்காக தானே. ஆனால் களம் 26 தேர்தல் என்பது வேற, 24 என்பது இந்தியாவை யார் ஆள வேண்டும், 26 என்பது தமிழ்நாடு மக்களுக்கு என்ன நன்மை நடக்கணும். ஸோ அம்மா ஆட்சி திருப்பி வரணுங்கிறப்போ அமமுக அவங்க கூட இருக்குன்னா நீங்கள் கூட்டணி நீங்கள் தான், அதாவது இந்தியா கூட்டணிக்கு தலைமை டெல்லியில் பாரத பிரதமர் மோடி அவர்கள், தமிழ்நாட்டில் திரு எடப்பாடி தானே சொன்னீங்க. அப்போ என்ன பதில் சொல்லணும் ஒரு தலைமையாக இருந்துக்கிட்டு? இருக்காங்கங்க, எங்கள் கூட தானே இருக்காங்க, நாங்கள் ஒன்றா தானே பயணம் பண்ண போகிறோம்னு சொல்கிறது தான் மனித தன்மையா? காலம் பதில் சொல்லும். அது என்ன காலம் பதில் சொல்லும்? ஏங்க ஒரு விஷயம் இருங்க கார்கே, அவருடைய அந்த ஆணவ சிந்தனைக்கு ஒரே சான்று ஒரு ஆம்புலன்ஸ் நிறுத்துவீங்களா? என்னங்க அது? ஏங்க இந்தியாவில் எந்த ஊரில் எந்த நாட்டில் பிரதம மந்திரியே பேசினாலும் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஆம்புலன்ஸ் போகுதுன்னா வழிவிட வேண்டியது தனி மனிதனுடைய கடமை. நீங்க யாரு? நீங்க வந்து முன்னாள் அது ஒரு ஆம்புலன்ஸ் இல்ல, கிட்டத்தட்ட 40 இருங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கலைங்க. இவர் சொல்றத வச்சு நம்ம முடிவுக்கு வர முடியாது. 40 ஆம்புலன்ஸ் போனால் வழிவிடணுங்க. என்னோட கேள்வி, இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர், இதை அமித்ஷா சொல்லிட்டாரு. இதை முடிச்சிடற அமித்ஷா சொல்லவே இல்லை சகோதரர். என்டிஏ கூட்டணி தலைவர் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, நீங்கள் அமித்ஷாஜியோட பேட்டி, அவர் ஆங்கில பேட்டியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் பேசும்போதும் சரி, சென்னையில் பேசும்போதும் சரி, சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி என்று எங்கே சொல்லி இருக்கிறார் மரியாதைக்குரிய அமித்ஷா? இல்ல, தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இபிஎஸ் தலைமையில கூட்டணி தலைவர்னு தான் சொன்னாரே தவிர சிஎம் கேண்டிடேட் இவர் தான், சிஎம் இவர் தான் பேசல. ஒன்று. ரெண்டாவது, நான் ஏன் இந்த ஆம்புலன்ஸ் மட்டும் சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு முட்டி போட்டு வரலாறு படிச்ச முதலமைச்சரா இருந்தவர், அது சொல்லிதாங்க ஆகணும். மகாபாரதம்னா சகுனியை பத்தி பேசணும், ராமாயணம்னா கூனியை பத்தி பேசணும், ஜூலியஸ் சீசர்னா யூடியூப் ப்ரூட்டஸை பேசணும். ஆனீங்கல்ல, முன்னாள் முதலமைச்சர்னே வச்சுக்கோங்கப்பா, முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர். நான் ஆம்புலன்ஸ்காரனே அடிச்சு உன்னையே நான் வந்து பேஷண்ட் ஆக்கிடுவேன். நான் எப்படி ஒரு கட்சிக்கு தலைமையாக இருப்பீங்க? உங்கள் ஆட்களை வச்சு அன்னைக்கு ஆம்புலன்ஸ் போகும்போதெல்லாம் பேஷண்ட்டோட போகுமா? எங்க பேஷண்ட்டை கூப்பிட போகிற கடமையும் ஆம்புலன்ஸ்க்கு இருக்குங்க. உங்ககிட்ட இருக்க ஆளுங்களை வச்சு அந்த ஆம்புலன்ஸ் அடிச்சு நொறுக்கிறவர் என்னைக்கு இங்கே திருந்த போறாரு? இது அகம்பாவம் இல்லையா? ஆணவம் இல்லையா? அதிகாரம் இல்லையா? இபிஎஸ் உடைய பேச்சு தான் அவரால் அரவணைத்து போகக்கூடிய இடத்தில் அவர் இருக்கல, தலைமைக்கு பண்பான இடத்தில் அவர் இருக்கவில்லை. அரவணைத்து போகவில்லை என்றால் இனி வருங்காலத்தில் அதிமுக என்ற ஒரு இயக்கத்தை அழித்து விட்டு தான் ஒரு வேலை பார்ப்பேன்னா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. கேட்போம். தொடர்ந்து நம்முடைய கொங்கு இளைஞர் பேரவையினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு இணைந்திருக்க நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்க நான் திரும்ப வரேன். திரு தனியரசு, திரு பொங்கலூர் மணிகண்டன், கூட்டணி உருவாகிவிட்டது, ஆனால் அந்த கூட்டணியில அதிமுக மட்டும்தான் இருக்கணும்னு இபிஎஸ் நினைக்கிறாரா? ஒவ்வொருத்தரா வெளியேறாங்க. இப்போ சிஆர் சரஸ்வதி சொன்ன குற்றச்சாட்டை கேட்டிருப்பீங்க, அமித்ஷா கூட்டணியை உருவாக்கின பிறகும் அதுல யாரையும் கமிட் பண்ணாம இருக்காருன்னா என்ன நோக்கம் அப்படின்னு கேட்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எம்ஜிஆர் அவரும் சரி, அம்மா அவரும் சரி, எந்த நோக்கத்திற்காக இந்த நாட்டில் பயணித்தார்களோ அந்த பயணத்திலிருந்து இம்மளவு மாறாமல் திமுக என்கிற ஒரு தீய சக்தியை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றுவதற்கான அந்த பிரச்சார யுக்தியை கையாள்கிறது. இப்போ மாண்புமிகு ஐயா எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு தொகுதியா போறார், 100க்கும் மேற்பட்ட தொகுதியில் கடந்து வர்றார், லட்சக்கணக்கான மக்களை சந்திக்கிறார். இப்போ திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கில் பயணிக்கிற போது தனித்த வார்த்தைகளை, தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தணும். நான் அதை பயன்படுத்த விரும்பல, ஏன்னா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு இதெல்லாம் முக்கியமா இல்ல. இப்போ மக்கள் சொல்லனா துயரத்தில் ஆழ்ந்திருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு புதிய ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க வேண்டியது மாற்று சிந்தனை உள்ள யாராக இருந்தாலும் அதை ஏத்துக்குவாங்க. அதிமுக தான் மிகப்பெரிய இயக்கம், அந்த இயக்கத்தால் தான் முடியும். அந்த பணியை செய்யறார். எனவே இதை செய்ய போது கடந்த தேர்தலில் நம்மெல்லாம் எதிரணியாக பயணித்தாலும் கூட திமுகவை அகற்ற நோக்கத்தில் பாஜகவும் முன்வருகிறது. எனவே ஒன்றாக பயணித்து செயல்படுவோம் என்று அமித்ஷா முடிவு எடுத்து பேசுகிறார். எல்லாம் ஒத்து போறாங்க, கூட்டணி அமையிறது. அப்போ இந்த கூட்டணிக்குள்ள அங்கே பயணிக்கிறவர்கள் எல்லோரையுமே பாஜகவும் தங்களோடு பயணிக்க எங்களோட இருக்காங்கன்னு சொல்லி கொண்டு வராங்க. இதுல எந்த சுணக்கும் யாருக்கும் இல்லை. இதுல நாம் அவசரப்பட்டு யாரும் பேசி முடிவெடுப்பதில் எந்த பயனுமே கிடையாது. நீங்க வெற்றியை மட்டும்தான் இலக்காக கொள்ள வேண்டும் மாட்டுக்கிறதே இல்லை. அதிமுக அம்மா மறைவுக்கு பிறகு எவ்வளவு சோதனைகளை சந்திக்கும் தெரியும். சோதனைக்கான காரணங்களையும் ஆய்வோம். இத்தனையும் தாண்டி ஒரு இயக்கம் இன்றைக்கும் நிலைபெற்றிருக்கிறது சொன்னால்
அந்த ஒற்றை தலைவர் தான் காரணம். இது எல்லா மக்களுக்கும் தெரியும், கட்சி தொண்டருக்கும் தெரியும். அப்போ அதனால்தான் எவ்வளவு சோதனைகளை, எவ்வளவு வார்த்தை, எவ்வளவோ கொச்சைப்படுத்தி, எவ்வளவோ அவதூறுகளை அள்ளி வீசி, இல்ல அந்த சோதனையை தாண்டி தானே நாங்க என்டிஏல இருக்கோம் அப்படின்னு, நாங்க என்ன நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பிச்சோம் அதையும் தாண்டி நாங்க என்டிஏல இருக்கோம் அப்படின்னு அமமுக ஒத்துக்கிறது. ஆனா அதை கமிட் பண்ண மாட்டேன்னு இபிஎஸ் சொல்லுவது சரியா? இல்ல, நீங்க அதிமுக யாரையும் வெளியேற்றுகிற முயற்சியில் ஈடுபடும் ஒவ்வொருடைய நோக்கம் தெரியும். இப்போ திமுகவை வீழ்த்துவது திமுகவுக்கு அதிமுக தெரியும், அதிமுக திமுக தெரியும். இந்த இலக்கு மாற்றமே இருக்காது. அப்போ அதிமுகவை அழைக்க வேண்டும் என்று முனைந்தவர்கள், அதிமுக அழைக்க முயற்சிப்பவர்களும் உண்டு. ஆனா அதையும் கூட மறந்து நாம் திமுகவை வீழ்த்துகிறோம் என்கிற பாதையில பயணிப்பதை யாரும் மறுக்கல, யாரும் ஒதுக்க நினைக்கல. ஆனால் இன்றைக்கு அதற்கான எந்த காலமும் குறைந்து போயில்லை. இப்போ காலவாசம் இருக்குங்க, காலங்கள் இருக்கிற நிலையில அவசரப்பட்டு யார் முடிவு எடுத்தாலும் நஷ்டம் யாருக்கும் நல்லா பார்த்துக்க வேண்டியது. இல்ல டிடிவி தினகரனுடைய முடிவு அவசரப்பட்டு எடுத்த முடிவுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா எந்த நோக்கத்திற்காக பண்ணாலும் தெரியல. இப்போ தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 1 கோடி பேரை தாண்டி சந்திச்சிருக்கிறார் அதிமுக பொதுச்சாளர். திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சமுருவா இருக்கிறது. அதற்காக திமுக பல யுக்திகள் கையாள்கிறது, பல வகைகளை உளவுத்துறையை பயன்படுத்தி எத்தனையோ சூழ்ச்சிகளை கையாண்டே வருது. அது நீங்க ஆம்புலன்ஸ்ல இருந்து கார் அணிவிப்பில் இருந்து எல்லாத்தையுமே செய்கிறது. இதையெல்லாம் கடந்துதான் உணர்ந்துதான் அதிமுக பயணிக்கிறது. ஏன்னா அந்த திமுகவுடைய சூழ்ச்சியை, அதை எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி கடந்த காலங்களில் எப்படி எல்லாம் முறியடிச்சாலும் தெரியும். அப்போ அந்த முறியடிக்கிற முயற்சியை இன்றைக்கு ஒரு எளிய தொண்டராக, பெரிய தலைவர் இல்ல, அம்மா இல்ல, எம்ஜிஆர் இல்ல, ஒரு தொண்டர் எடப்பாடியார், அவர் தன்னால் ஆன வகையில் செயல்படுகிறார். எனவே இதற்கிடையில் வரக்கூடிய குறுக்கீடுகளை எல்லாம் தகர்ப்பது வழி வேண்டும் திமுக சொல்றேன். அப்போ இப்படிப்பட்ட நிலை இருக்கிற போது நாம் நம்முடைய பயணத்தை நிச்சயமாக சரிபடுத்த வேண்டும். பாஜக பார்த்துக்கணும்னு சொல்லுங்க. இப்போ பாஜக எடுக்கிற முடிவை அதிமுக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்க பல கட்சியில் பாஜக இருந்தாங்க, அவரெல்லாம் பாஜக நிச்சயமாக சரிபடுத்தும் பாஜக இருக்குங்க. எனவே இதுல இந்த மாதிரியான புதிய கருத்து எல்லாம் பேச அவசியம் அதிமுக இல்லை. ஓகே, கேட்பேன். சிஆர் ரொம்ப முன்கூட்டியே ஒரு முடிவு எடுத்துட்டாரோ, ஏன்னா காலம் இன்னும் இருக்கு அப்படின்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்கலாம் சொல்றாரு. இல்லைங்க, அதாவது ஒருத்தரை அரசியல் அனுபவம் நிறைய உண்டு டிடிவி சாருக்கு. ஏன்னா அம்மாவோட பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்தவர். நாங்கள் கொஞ்ச நாளாகவே பொதுச்செயலாளரை பார்க்கும்போது கேட்குறதெல்லாம், ஏங்க இவர் திரு பழனிசாமி தன்னோட போக்கை மாற்றிக்கிட்ட மாதிரியே, அவர் எப்போவுமே எந்த முடிவும் எங்களெல்லாம் கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக அறிவிச்சதே இல்லை டிடிவி சார். நேற்று அங்கே போய் அறிவிச்சாலும் கூட இதற்கு முன்னாடி நாங்களே தான் வருத்தப்பட்டோம். ஏங்க ஒரு அமமுக கூட்டணியில் இருக்குன்னு சொல்கிறதுல அவருக்கு என்னங்க கஷ்டம் இருக்குதானே? நாங்கள் அதிமுக கூட்டணியில் இல்லையே, என்டிஏ கூட்டணியில் தானே இருக்கோம், பாரதிய ஜனதா கூட்டணியில் தானே இருக்கோம். என்டிஏ தலைமையில் தான் அதிமுகவும் இருக்கு, நாங்களும் இருக்கோம். இப்போ சகோதரர் நம்முடைய மணிகண்டன் சொல்றாரு, சின்ன திருத்தம், இபிஎஸ் உடைய பேட்டிலேயே நாங்க பாஜக கூட்டணியில் இருக்கோம், பாஜகவோட பல கட்சிகள் அப்படின்றாரு. அந்த பாஜகவோட பல கட்சிகள் உங்களை கன்சிடர் பண்ணுவீங்களா இல்லையா? இருக்கிற கட்சி நீங்க என்ன எடப்பாடி டிடிவி சார் தெரியாதா? டிடிவி சார் புதுசா பாக்குறாரா? வரலாறுலாம் சொல்ல ஆரம்பிச்சா நிறைய சொல்லலாம். இல்லங்க, பாஜகவோட பல கட்சிகள்னா கடந்த முறை இந்தியாவில் இருந்தவங்க தான பொருள். அது பல கட்சிகள்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கட்சியில எங்க கூட பயணிக்குதுன்னு சொல்றதுல அவருக்கு என்ன கஷ்டம்? அமமுகவை இருக்கிறது எங்க கூட தான் பயணிக்கிறாங்கன்னு சொல்றதுல அவருக்கு என்ன கஷ்டம்? ஒரு விஷயம் சகோதரர் மணிகண்டன் சொன்னார், அம்மா வழியில் கட்சியை வழி நடத்துறாருன்னு. அம்மா தோல்வியை சந்திக்காதவங்க அம்மா ஒரு தோல்வியை அம்மா சந்திச்சால் 100 வெற்றியை பெறுவாங்க. ஆனால் 21 தேர்தலுக்கு அப்புறம் தொடர்ந்து 10 தோல்வியை சந்திக்கிறது அதிமுக, டெபாசிட் இழக்கிறது அதிமுக. ஏங்க கோட்டை, கொங்கு பெல்ட் கோட்டைன்னு தானே சொல்றீங்க. ஏங்க நாடாளுமன்றத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து, திருப்பூர்ல இருந்து, நாமக்கல்ல இருந்து, ஈரோடுல இருந்து அந்த ஒரு எம்பி கூட உங்க கோட்டையில ஜெயிக்க முடியல. 4வது இடத்துக்கு போறீங்க, டெபாசிட் இழக்கிறீங்க. ஏன்னா நீங்க தொண்டர்களையும் அரவணைச்சு போல, உங்க கூட இருக்கவங்களையும் அரவணைச்சு போல, நீங்க தன்னை தவிர யாருமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா பாதாளத்துக்கு போயிருக்கு அதிமுக. தொண்டர்களுக்கும் அது தெரியும். கேட்போம் திரு மனோகர் பாஷா அவர்கள்ட்ட. இந்த கூட்டணியை அமைத்தது அப்படின்றது அதிமுக பாஜகவாக இருக்கலாம், ஆனால் அதன் பின்னணியில் பேசப்பட்டதெல்லாம் உங்களுடைய தலைவர் உட்பட பலரும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இப்படி உங்கள் கண்ணு முன்னாடி ஒவ்வொரு கட்சியாக வெளியேறுது, என்டிஏ கூட்டணி சிதறண்டு கிடக்கிறது தமிழ்நாட்டில், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர்கள் பலமான ஒரு கூட்டணியை அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார். அன்றைக்கு மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அதற்கு ஒத்து வராத காரணத்தால் எங்களை பொறுத்தவரை மத்தியிலே வலிமையான பாரதம், வளமான தமிழகம் என்கின்ற குறிக்கோளை ஏற்றுக்கொண்டு
வலிமையான பாரதத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்தோம். எங்களுடைய கூட்டணியிலே மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன், முன்னாள் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் எல்லோரும் இந்த அணியிலே தான் அங்கம் வகித்தார்கள். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இருந்த அணி என்பது எடப்பாடியார் சொல்வதைப் போல பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருந்தோம். அதிமுக இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தன்னை இணைத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய அணியிலே இருந்த கட்சிகளை அவர்களுக்குரிய அங்கீகாரத்தையும் அவர்களுக்குரிய மரியாதையும் பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் எங்களுடைய பாஜகவிற்கு எங்களை தலைமையேற்று வழிநடத்துகின்ற அவர்களுக்கு தான் இருக்கிறது. இப்பொழுது மனம் வருந்தி ஓபிஎஸ் அவர்களை பாரத பிரதமர் வருகின்ற பொழுது வரவேற்க அவரை அழைக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும், அதே போல் மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்களுக்கு எடப்பாடியார் உரிய மரியாதை தரவில்லை அல்லது அந்த கட்சி கூட்டணியில் இருப்பதைப் போல ஒரு கருத்தை சொல்லவில்லை என்பதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தமிழகத்திலே பலமான கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற அமித்ஷா அவர்கள் அதற்கான முயற்சியில் கண்டிப்பாக ஈடுபடுவார். இன்னும் சொல்லப்போனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி இன்னமும் தெளிவான ஒரு முடிவுக்கு வரவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்னும் அவர்களுடைய முடிவையும் சொல்லவில்லை. ஆக ஒட்டுமொத்தமாக பார்த்தால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சார்ந்த ஒரு சில கட்சிகள் இன்னமும் கூட்டணிக்கு வரவில்லை என்று சொன்னால் அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி விட்டு இறக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு மரியாதைக்குரிய புரட்சி தலைவர்கள் தமிழகத்திலே தீய சக்தி திமுக என்று பறைசாற்றினாரே, அந்த தீய சக்தியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அமித்ஷா அவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பையும் கடமையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்று அந்த இடத்துல தான் இபிஎஸ்க்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை உங்களுடைய மற்ற பார்ட்னர்களுக்கு கொடுக்கல அப்படின்றதான் நீங்கள் குற்றச்சாட்டாக வருது. ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு வெளியேறாரு ஓபிஎஸ், சரியாக நடத்தலை. இன்னும் சொன்னால் உங்களுடைய மேடையில் எதிரெதிர் துருவங்களாக இருந்தால் அண்ணாமலையும் இபிஎஸ்ஸையும் உட்கார வைக்கிறீங்க. எங்கள் டிடிவிக்கு அழைப்பு இருந்ததா இல்லை அவர் வரலை அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, நீங்கள் சரியாக நடத்துனீங்களா? சார், எங்களை பொறுத்தவரை நாங்கள் எல்லாரையும் நீங்கள் உதாரணத்துக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வராத காலகட்டத்திலேயே முதலாக தேசிய ஜனநாயக கூட்டணி அத்தனை தலைவர்களையும் ஒரே மேடையிலே ஒருங்கிணைத்து நோன்பு திறப்பு நிகழ்ச்சியை இம்பீரியல் ஹோட்டலிலே நடத்தி ஒருங்கிணைத்து காட்டினோம். இந்த நிகழ்ச்சியிலே கூட தலைவர் வாசன் அவர்கள் மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்களோடு தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரை டிடிவி தினகரனும் சரி ஓபிஎஸும் சரி அவரை இழப்பதற்கு இந்த கூட்டணி தயாராக இருக்கக்கூடாது. அவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பெரிய பொறுப்பு இதுவரை அமித்ஷா எந்த மாநிலத்திற்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்தாலும் அங்கே வெற்றி கொடியை நிலைநாட்டித்தான் வந்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரை நேரடியாக அவரே தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கிறார், தேர்தலை நடத்த இருக்கிறார் என்கின்ற போது இவர்களையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற காரியத்தை கண்டிப்பாக மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அடிக்கடி எங்கள் தலைவர் வாசன் அவர்கள் அமித்ஷா அவர்களோடு தொடர்பில் இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் கூட அமித்ஷா சொல்லிதான் எடப்பாடியார் அவர்களை 3 முறை சந்தித்து பேசினார். எனவே கண்டிப்பாக எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு காரியத்தை தலைவர் வாசன் அவர்கள் அமித்ஷாவினுடைய ஆலோசனையின் பேரிலே நிகழ்த்தி காட்டுவார். எங்களை பொறுத்தவரை ஒரே குறிக்கோள் தான், வெளியே போனவங்கள உள்ள வந்துருவாங்கன்னு சொல்ல வரீங்க. பேசி வர வைக்கணும் சார். இதுல என்ன சார், ஒரே குடும்பத்தில் இருந்தவங்க தானே, என்டிஏ கூட்டணியில் இருந்தவங்க. இல்ல இன்னும் அவங்க அதிமுக குடும்பம்னு சொல்றாங்க. அதெல்லாம் சார் அது அதிமுக குடும்பம் இருக்கட்டும் சார், என்டிஏ கூட்டணியில் அதிமுக இல்லாத போதும் இருந்தவங்க. அப்போ என்டிஏவை நம்பி வந்தவங்கள என்டிஏ கைவிடக்கூடாதுன்றது தான் எங்க குறிக்கோள். கேட்போம். நான் திரு தனியரசு அவர்கள்ட்ட இன்னும் காலம் இருக்கு, அமித்ஷா பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு அப்படின்னு நம்புகிறார்கள். சொன்னாப்புல எலெக்ஷனுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கு இல்லையா, இந்த காட்சிகள்லாம் மாறக்கூடியதானே திரு தனியரசு? இல்லையா, இப்போ இங்கே முனவர் பாஜான சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை ஏற்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தான் எடப்பாடியார் கருதுகிறார். அப்படி தான் அதிமுக சொல்லுது.
ஆனால் எங்கள் பாஷா என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த இருக்கிற சிக்கல் தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணிக்குள்ளே இருக்கிற சிக்கல்களை எல்லாம் டெல்லியில் இருக்கிற பாஜகவினுடைய மூத்த தலைவர் அமித்ஷா ஐயா செஞ்சு இதையெல்லாம் ஒழுங்குபடுத்துவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை பிரதிபலிக்கிறார். அப்போ இங்கே இதுலேயே தெரியுது, நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த கூட்டணிக்கு தலைமையேற்று கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை அகற்றிவிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை உருவாக்குவது, அல்லது அமித்ஷா ஐயாவும் எங்கள் பாஜகலாம் சொல்கிற மாதிரி பாசானெல்லாம் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியை ஆட்சியை உருவாக்குறது. இப்போ இந்த சிக்கலை இன்னும் நீடிக்கிற நிலைமையை பார்க்குறோம். அது மட்டும் இல்லையா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ பாஜகவோடு இருந்த இப்போ டிடிவி வெளியே போயிட்டார், அமமுக வெளியே போயிட்டார், சகோதரர் போயிட்டார், அண்ணன் போயிட்டார். ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் என்ன ஒரு மிக வலிமையான அதிமுகவினுடைய மூத்த தலைவராக இருந்த ஒரு அடையாள வடிவமாக இருந்தவரும் இன்றைக்கி அந்த அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இருந்துச்சு, வெளியே இருக்குது. அப்போ அங்கே பாஜகவும் அங்கே வலிமை இழந்து நிற்கிறத பார்த்துக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2024 ஓராண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழர் கட்சி டாக்டர் தென்காசியில் இரட்டை இலை சின்னத்தில் எங்கள் கிருஷ்ணசாமி ஐயா நிற்கிறார். அதே மாதிரி தேமுதிக அந்நியார் இருக்காங்க, பிரேமலதா மாதிரி இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேர் வெளியே போயிட்டாங்க. இப்போ நீங்கள் எத்தனை பேர் இப்போ 4 கட்சி வெளியே போனதுக்கப்புறம் பாஜக விட்டு பாமக, டிடிவி, அண்ணன் ஓபிஎஸ் வெளியே போயிருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவிலிருந்து தேமுதிக வெளியே போயிருக்கு, புதிய தமிழர் கட்சி வெளியே போயிருக்கு, பல கட்சிகள் வெளியே போயிருச்சு. அப்போ நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே இருந்த வலிமையை கூட்டணியை இழந்து பாஜகவும் அதிமுகவும் இப்போது கரம் பற்றி கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று எந்த எண்ணத்தில் நீங்கள் இந்த தேர்தல் பரப்புரையெல்லாம் மேற்கொள்கிறீங்கிறதே பெரிய வியப்பாக இருக்குது. முதல்ல கூட்டணிகளுக்குள்ள ஒழுங்குபடுத்தாமல் தேர்தல் பரப்புரைக்கு போய் நேரம் விரயமாகுது. இப்போ நீங்கள் இப்போ தென் மாவட்டத்துக்கு போகிறீங்க, ஓபிஎஸ் இல்லாமல் டிடிவி இல்லாமல் நீங்கள் எங்கள் எடப்பாடியார் போய் எங்கள் பிரச்சாரம் பண்ணார்னா அங்கே என்ன எழுச்சி இருக்க போகுது? அது அவர் போயிட்டாரு, திருமங்கலம் போயிருக்காரு, அப்படியே ஒவ்வொரு பகுதியா டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, எழுச்சியை பாக்குறீங்கல்ல. இன்னும் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கு அப்படின்றப்போ அதுக்குள்ள கூட்டணிகள் ஒவ்வொன்றா உறுதியாகாதா? இல்லையா, அது செயற்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிற கூட்டம்னா நம்ம அணுவாக நான் பார்த்துறேன். நான் அந்த திருமங்கலம் கூட்டத்தை பார்த்தேன். இதை நான் தென் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பார்க்குறேன். அங்கே என்ன நடந்துச்சுன்னு நான் அணுவாக தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க எல்லாம் நெருக்கமாக இருக்கிறாங்க. மக்கள் திரள்றதுல நான் ஒன்றும் மாற்று கருத்து வைக்கல. ஆனால் அந்த மக்களினுடைய உணர்வு என்னவா இருக்குது? அவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அல்லது பொதுச் செயலாளராக இருக்கிற ஐயா எடப்பாடியினுடைய இந்த கருத்துக்கள் நியாயமானது, நேர்மையானது, ஆகவே இவருடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு இந்த தேர்தலில் நாம் இவருக்கு வாக்களித்து இவரை முதலமைச்சர் அரியணையில் அமர வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த கூட்டத்தில் இருக்கணும்ல. அந்த கூட்டம் செயற்கையாக கூட்டப்பட்டு ஒரு சடங்குக்காக வந்து கலைகிற கூட்டத்தை வைத்துக்கொண்டு எடப்பாடியார் அப்படி ஒரு நம்பிக்கையில் பயணிக்கிறாராங்கிறதே எனக்கே வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அப்படி எடப்பாடியாருடைய இந்த பயணம் முதல் கூட்டணியை ஒழுங்குபடுத்தணும். இப்போ நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, அங்கே ஒரு நெருக்கமான உறவோடு இந்த பயணத்தை துவக்கி இருந்தால் தமிழ் மாநில காங்கிரஸினுடைய அங்கே நிர்வாகிகள் இருந்திருப்பாங்க. தென் மாவட்டத்துக்கு போகிறீங்க, டாக்டர் புதிய தமிழர் கிருஷ்ணசாமி ஐயாவுடைய களத்தில் நீங்கள் அவர் கூட இருந்திருந்தால் நீங்கள் அங்கே எவ்வளோ எழுச்சி இருந்திருக்கு, தென்காசியில், திருநெல்வேலியில், ராமநாதபுரத்தில், தூத்துக்குடியில். அப்போ எடப்பாடியார் என்ன கருதுறாரு பாவம்? இதையெல்லாம் சொன்னால் நீங்கள் எங்கள் மணிகண்டனுக்கு வருத்தமாக இருக்கும். இப்போ எங்கள் சிஆர்எஸ் எல்லாம் எத்தனை ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக எத்தனை மேடை பரப்புரையில் நடத்தி இந்த கட்சி ஆட்சி கொண்டு இருப்போம். எங்கள் சரஸ்வதி அக்கெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எங்களை எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு எடப்பாடியார் ஒற்றை மனிதனா நீங்கள் ஒருத்தர் மட்டும் மைக்க மாட்டிட்டு போய் தமிழ்நாடு ஊரா பிரச்சாரம் செய்து விட்டால் மக்கள் எப்படி வாக்களித்து 234 தொகுதியில் 200 மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நான் வென்று வருவேன் எடப்பாடி இருந்த நம்பிக்கையில் யார் அந்த நம்பிக்கையை எடப்பாடிக்கு ஊட்டுறாங்கன்னே தெரியல. இப்போ எங்கள் முனவரையாவோ எங்கள் சி.கே. வாசன் ஐயாவெல்லாம் இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவரை ஒழுங்குபடுத்திட்டு இந்த கூட்டணி களத்துக்கு போச்சுன்னா நீங்கள் உண்மையிலேயே பெரிய மாற்றம். தனியரசு உங்களுக்கு தெரியாத ஒரு இது அரசியலில் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய காலம். தேர்தலுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே நடைபயணம் செல்வதும் மக்களை சந்திப்பதும்லாம் ஒன்று தொடங்கிறாங்க. எலெக்ஷன் நெருக்கத்தில் வரப்போ தான் கூட்டணி கட்சிகளுடைய கொடிகளோடு வாகனங்களில் பிரச்சாரத்துக்கு வர்றாங்க. மேபி அந்த சான்ஸ் ஜனவரிக்கு அப்புறம் இருக்கலாம் இல்லையா? இபிஎஸ் தனியாக போய் அதிமுக வளர்க்குறாரு ஏன் பார்க்க மாட்டீங்க? இல்லை கார்கேயா அவர் நான் எடப்பாடி அவருடைய பேச்சை கேட்டேன். அவர் வழக்கமான பொது மக்களை சந்திப்பு கூட்டத்துக்கு போகல.
தேர்தல் பரப்புரை கூட்டம் என்று அறிவித்துவிட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்கன்னு கேட்கிறார். அது தேர்தல் பரப்புரை கூட்டம் தானே? அப்ப நீங்க அங்க இருக்கிற தென்காசியில போய் இருந்துகிட்டு நீங்க டாக்டரியா இல்லாம, அந்த புதிய தமிழக கட்சி இல்லாம, அல்லது ஏற்கனவே இருந்த நட்பை உங்களுக்குள்ள எப்பொழுது நட்பு உருவாகியது, எப்பொழுது நட்பு துண்டிக்கப்பட்டது, ஏன் துண்டிக்கப்பட்டதுங்கிறத பத்தி இதுவரைக்கும் யாராவது கருத்து சொல்லியிருக்கீங்களா? அல்லது இப்போ நீங்கள் திராவிட அப்படியே நேர் எதிரில் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாருங்கள். 2017 புரட்சி தலைவர் அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு ஏற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் ஒரு கட்சி, ஒரு சின்ன லெட்டர் பேர்டு கட்சி கூட வெளியே அப்படி. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆளுகிற கட்சியில ஒரு முதலமைச்சராக இருக்கிறவரே அவ்வளவு பேர்த்த அரவணைத்து பக்குவமாக போறாங்க. நாடாளுமன்ற வெற்றி, உள்ளாட்சி வெற்றி, சட்டமன்ற வெற்றி, தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறவரே அவ்வளவு தன்னடக்கமா இருக்கிறாரு. தொடர்ந்து 10 தேர்தல் தோற்றவர்கள் கூட எடப்பாடியார்கிட்ட என்ன இப்போ எந்த சிக்கல் உங்களுக்கு இவங்களெல்லாம் ஒரு அழைத்து ஒரு அமர வைத்து கருத்துக்களை பேசுவதற்கு தன்னுடைய கட்சிக்காரர்கிட்ட முதல்ல எடப்பாடியார் பேசுறாரான்னு கேளுங்க. ஒரு கட்சிக்காரர், ஒரு தலைமை நிர்வாகி எங்க முனுசாமி என்னனும் இன்னைக்கு டெய்லி சென்னையில் பேசிட்டு இருந்தாரு. எங்க ஜெயக்குமாரன் எங்க போயிட்டாரு? 24 மணி நேரம் கட்சிக்காக பேசுறாருல ஜெயக்குமாரன் இப்ப எங்க போயிட்டாரு? எடப்பாடியை தவிர இந்த கட்சியில பேசுறதுக்கு யார் அபிஷியல் ஸ்போக்ஸ்பர்சன் யார் இருக்கா? யாரையும் விடுறது இல்ல. தொலைக்காட்சியில அதிமுக கட்சியில யார் பேச வர்றா? ஒருத்தர் வர்றாங்களா? வர்றதில்லை. அப்படின்னா இத்தனை ஆண்டு காலம் இவ்வளவு பெரிய கட்சியில தொலைக்காட்சி விவாதத்தில் கூட கலந்துக்கிட்டு அந்த கட்சிக்காரரை பேசுறதுக்கான ஆளுமைகளையே உருவாக்க முடியாத அளவுக்கு நெருக்கடியில் சிக்கி தவிக்கிற எடப்பாடியால எப்படி தேர்தல் வெற்றி பெற முடியுங்கிறதா கேள்வி. ஓகே, கேப்போ திரு பொங்கலூர் மணிகண்டன், இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு, யாருக்கு ஓட்டு போடணும்லாம் கேட்குறாரு. ஆனால் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இந்த கூட்டம் நடக்குது. அப்போது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு தானே இன்றைக்கி ஓபிஎஸ்க்கு எழுந்திருக்கக்கூடியதோ இல்லை டிடிவிக்கு எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாக தானே? இல்லைங்க, அதாவது இது கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நடத்துகிற மக்கள் பயணம் அல்ல. இது அதிமுக மட்டும் நடத்துகிற மக்கள் பயணம் தான். இதுல வந்து நீங்க பாமக வரல, என்ன புதிய பாஜக மட்டும் வந்தாங்க சார், நயினாரே வந்தாரு. இல்ல பாஜக வந்து கூட்டணி அதிகமா சேர்ந்துட்டாங்க. அதாவது பாஜக கடந்த 2024 தேர்தலில் பிரிந்திருந்தது. பிரிந்தவர்கள் ஒன்று சேர்ந்த பிறகுதான் இந்த கூட்டணி வந்து உருவாச்சு. உருவான வரை ஒன்னா வர்றாங்க. இன்னும் மற்ற கட்சிகள் பேசவே இல்லை. அப்போ இன்னும் அவகாசம் இருக்குங்க. இப்போ மக்களை சந்திக்கிற பயணம் எதுக்கு சொன்னா, திமுக செய்யக்கூடிய தவறுகளை மக்கள் மத்தியில அம்பலப்படுத்துகிற பணியை எதிர்கட்சியாக அடுத்து ஆளுங்கட்சியாக கூடிய அதிமுக செய்கிறது. எனவே இந்த தேர்தல் கூட்டணிக்கு இன்னும் முழு காலம் இருக்கிற நிலையில் இது போன்ற விமர்சனங்கள் தேவையில்லை. யாருமே வாயில சொல்றது செயலுக்கு வரும்போது அது வந்து கஷ்டம் தெரியும். இப்போ அதிமுக இன்னும் 8 மாத காலம் இருக்குது. இன்னும் தேர்தலுக்கு எந்தெந்த கட்சி எல்லாம் வருகிறது என்கிற நிலைப்பாட்டுல இன்னும் 8வது நிலையில இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தேர்தல் அறிவிச்சாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இப்ப வேட்பாளர் அறிமுக கூட்டம் சொன்னீங்கன்னா நீங்க ஒத்துக்கலாம். நேற்று கூட பாருங்க, தென்னிந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியுடைய தலைவர் நண்பர் KC திருமாறன் நேற்று எடப்பாடி சந்திச்சு பேசியிருக்காரு. நேற்று பேச சொல்றாரு. இப்போ ஒவ்வொன்றாக கணிந்து வரக்கூடிய நிலையில் நான் இது எடுத்தேன் கருத்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒற்றை இலக்கம் எப்படி குதிரைக்கு வந்து அந்த 2 கண்களுக்கு வந்து ஒரே நேர்பார்வையா அந்த அமைக்கிற மாதிரி திமுகவை வென்றெடுக்க வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற இலக்கை தவிர வேறு இலக்கோடு பேச வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு இல்லை. அதான் மற்றவர்களை பேசி நேரத்தை விரைவு அவசியம் இல்லை. அதனால அதிமுகவின் பயணம் சரியானது, இங்க சரியா போயிட்டு இருக்கு. இப்போ திமுக கண்கொத்திக்கு பாக்குது. எப்படியாவது கூட்டணி உடைக்க வேண்டும், அது எப்படியாவது கூட்டணி அமையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், எப்படியாவது அதிமுக சுற்றுப்பயணத்தின் மூலமாக தங்களுக்கு ஏற்படுகிற அதிருப்தியை மறைக்க வேண்டும், மறுதளிக்க வேண்டும் விரும்புகிறது. அதற்கான முயற்சியில் ஈடுபடுவதை அதிமுக உணர்ந்து கொண்டு யுக்தியை கையாள்கிறது. இந்த யுக்தியை நிச்சயமாக தவறு இருக்காது. பாருங்க, ஒரே நிமிஷம். தனியரசு குறிக்கிறார். தனியரசு இல்லை இப்போ எங்க மணியண்ணனையா சொல்றாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியை மட்டும்தான் தமிழ்நாட்டில் நாங்கள் கூட்டணியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்கள் தேர்தல் பரப்புரையில் கலந்து கொள்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட, வானதியக்கா உள்ளிட்ட, முருகன் உள்ளிட்டவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் பாஜக கொடி இருக்கு, தொண்டர்கள் கலந்துக்கிறாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா பாஜகவோடு ஏற்கனவே என்டிஏவில் இருந்த டிடிவியோ ஓபிஎஸ்ஓ மற்ற இதர கட்சிகளெல்லாம் இதர ஆளுமைகளெல்லாம் நீங்கள் இப்போ பாஜகவை நம்பி வந்தவங்களுக்கு இப்போ என்ன கெதியை பாஜக உருவாக்கி இருக்கு. அப்போ அதிமுகவை விட எடப்பாடியை விட குற்றச்சாட்டுக்கு கடுமையாக இரையாக்கி இருக்கப்பட வேண்டியது பாஜக. அப்போ அண்ணாமலையே நீங்கள் அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இல்லை
இல்லையா? இப்போ நீ அண்ணாமலை அன்னைக்கு என்ன சொன்னார்? கடுமையாக தாக்கினார். நேற்று என்ன சொல்கிறார்? உயிரை தந்தாவது எடப்பாடியை நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோன்னு சொல்கிறார். அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இதே எடப்பாடியார், அதாவது எடப்பாடி வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக டிடிவி வருவார்னு தேடி நாடாளுமன்ற பிரச்சார கூட்டத்தில் இதே அண்ணாமலை பேசுகிறாரு. இப்போ என்ன பேசுகிறாரு? அப்போ நீங்கள் அண்ணாமலை ஒரு பேச்சு பேசுவீங்க, டெல்லி அமித்ஷா எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுனீங்கன்னா மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேரில் 6.5 கோடி வாக்காளர்கள் என்ன நினைப்பாங்க? பாஜகவிடம் நேர்மை இல்லை, அதிமுகவிடம் நேர்மை இல்லை, ரெண்டு ஒன்றா சேர்ந்துட்டு நேர்மையாக இந்த கட்சிக்கு நாட்டு மக்களுக்கு உழைச்சவங்களாம் நாங்கள் வெளியிருக்கிறோம். மக்கள் எப்படி உங்களை அங்கீகரிப்பாங்க, ஆதரிப்பாங்கிறதான் கேள்வி. அதில் எங்கள் முனவரையாவெல்லாம் தமிழ் மாநில காங்கிரஸ் இன்னும் தீவிரமாக இவங்களெல்லாம் கட்டுப்படுத்தி அமித்ஷா கிட்ட சொல்லி விரைவில் ஒன்றுபடுத்துறதுக்கு எங்கள் பாஜக இல்லை. அதில் திமுக இந்த கூட்டணி உடையாதான்னு காத்திருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறார் பொங்கலூர். அப்படி பார்க்கலையா திரு தனியரசு? இல்லையா, இந்த ஓபிஎஸ் வெளியில போற நேரத்துல எங்க போய் சந்திச்சாரு? முதலமைச்சரை சந்திச்சாரு. 2 நாள்ல 3 முறை சந்திச்சாரு. ஆமாயா, ஆமாயா. இப்ப நீ ஒரு நாட்டினுடைய முதலமைச்சரை ஒரு சட்டமன்ற உறுப்பினரா எங்க ஓபிஎஸ் சந்திக்கிறதுல என்ன தவறு? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் தொகுதி மக்களுக்காக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை அவருடைய உடல்நலம் ஏற்பட்ட இழப்பு சம்பந்தமா தமிழருடைய பாரம்பரியப்படி விருந்தோம்பல் படி பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர்றாரு. அந்த பண்பு எங்க எடப்பாடியார்கிட்ட இல்லையே. அதுதான் இப்ப சிக்கல். திமுகவையே இழுக்கிறீங்க. உங்க கூட்டணி பிரச்சனை இபிஎஸ் மேல அமித்ஷா மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அப்படியே திமுக காரணம்ன்றீங்க. கார்கே சார், அதாவது பொதுவாகவே எந்த ஒரு ஆளுங்கட்சியுமே அடுத்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வர விரும்பினால் நிச்சயமாக எதிரிகள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக மிக சரியாக காய்கள் நடத்துவாங்க. தெரிஞ்சு உண்மைதான். இப்ப திமுக அதிமுக அணியின் தலைமையில எல்லோரும் ஒன்று சேர்ந்து விரும்புவாங்க. அவர் என்ன நினைவாங்க? எப்படியாவது அங்க அணி சேராமல் பார்க்க வேண்டும். பிஜேபியோடு சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக பிஜேபியோடு சேர்ந்து அப்படி இப்படி பேசினாங்க. சேர்ந்த பிறகு நீங்க ஆட்சிக்கு வந்து கூட்டணி ஆட்சி பேசினாங்க. அப்போ அதாவது ரெண்டு சேர்ந்த ஆட்சி வராதீங்க, அவர் கூட்டணியை ஆட்சி அமைக்கும் சொல்றீங்க. அப்போ கூட்டணி ஆட்சி அமைந்து பாஜக அதிமுக பின்னுக்கு தள்ளும் பேசுறீங்க. அப்போ திமுக நோக்கம் என்ன? திமுகவின் நோக்கம் மிக சரியாக அதிமுக தெரியுங்க. ஆனா தனியரசு ஏன் தெரியாம இருக்கலாம். ஆனா அதிமுக உணர்ந்தே இருக்கிறது, உணர்ந்துதான் பயணிக்கிறது. எனவேதான் வரக்கூடிய விமர்சனங்கள் வேண்டாத செயல்பாடுகள். ஒவ்வொரு இடங்களும் அதிமுக பேசுகிற பேச்சுக்கு மக்கள் இழப்புகிற இந்த ஆரவாரம் தான் திமுக மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது. அதன் விளைவாக திமுக எல்லா வேலையும் செய்து நிச்சயமாக சரி செய்யப்படும். சரி, கேப்பனா திரு சிஎஸ் அவர்கள்ட்ட டிசம்பர்ல அடுத்த கட்ட நகர்வு முடிவை பத்தி சொல்றேன் அப்படின்னா இன்னும் வந்து இந்த கூட்டணி முழுசா இந்த முடிவு அப்படின்றது இல்லை அப்படின்றது பொருளா? ஏன்னா இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்றதுடைய பொருள் என்ன? டிசம்பரில் அப்படின்றது அது என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சகோதரர் மணிகண்டன் சொன்னார். அதாவது திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இன்னைக்கு எடப்பாடியார் மேற்கொண்டிருக்காருன்னு. ஏங்க 21 நினச்சிருந்தாருன்னா திமுக வரக்கூடாதுன்னு நினச்சிருந்தா, உண்மையாக அம்மாவோட ஆட்சி மறுபடியும் வரணும்னு நினச்சிருந்தா ஒன்று செஞ்சிருப்பார்ல, ஆட்சி வந்திருக்கோம்ல. யாரால கட்டிச்சு? திமுக ஆட்சி வரவும் தானே இன்னைக்கு அந்த ஆட்சி வீழ்த்தணும்ன்ற கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. இன்னைக்கு போச்சு. எவ்வளவு வாட் டிஃபரன்ஸ்? நான் முடிச்சிரேன். வந்திருக்கலாம்ல. சரி, அதுதான் வரல. இருங்க. அதுக்கப்புறம் 24 நாடாளுமன்றத்திலேயே உங்க பிஜேபி 2016ல இருந்து உங்களை ஆதரித்த பிஜேபியை 24 நீங்க கூட்டணியில ஏன் சேர்த்துக்கல? இப்ப பிஜேபியை சேர்த்துக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒரு கருத்து, உங்களுக்கு தேவைன்னா ஒரு எண்ணம், தேவை முடிஞ்சோட தூக்கி போடுறதா அவருடைய பிறவி குணமா இருக்கு. ரெண்டாவது, இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பொதுச்செயலாளர் சொல்லி இருப்பது வரப்போற அவருடைய முடிவை டிசம்பர்ல அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. என்ன முடிவு எடுப்பது என்பது தலைமையுடைய கடமை. அந்த கடமையை அவர் செய்யும் போது அதை நாங்க இந்த விலகலே கேள்விக்குள்ளாகும்ல. நாங்க இனிமே என்டிஏல இருக்கவே மாட்டோம், எங்களுக்கு சரியான முக்கியத்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லல. இப்போது சூழ்நிலையில நாங்க வெளியேறோம், அதுக்கு துரோகம் செய்தவர்கள் திருந்துவதா தெரியல, முக்கியத்துவம் தரதா தெரியல அப்படின்னு தான் லைட் நோட்ல தான் வெளியே வந்திருக்கீங்க. இப்ப டிசம்பர் விஷயத்தை இப்ப சொல்லல சார், கடந்த பல நாட்களாக எல்லா பேட்டிலையும் சொல்றாரா இல்லையா? கூட்டணியில இருக்கும் போதே, என்டிஏ கூட்டணியில் இருக்கும் போதே சார் என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு முழுசான ஒரு பிக்சர் வேணுமா, உங்களுக்கு எல்லாம் ஒரு இதுக்கு வரணும் டிசம்பர் வரைக்கும் காத்துருங்க. இன்னைக்கு சொல்லல, நேத்து சொல்லல, எப்பவுமே சார் பேட்டியில தான் சொல்றாரு. டிசம்பர்ல எங்களுடைய முழுமையான கூட்டணி புரிதல் அப்படின்றது
அது திரும்ப என்டிஏவா கூட இருக்கலாம், அப்படிதானே? சார் எதுவாக இருந்தாலும் ஒரு விஷயம் சார், எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவுடைய ஆட்சி மறுபடியும் தமிழ்நாட்டில் வரணும். நாங்கள் இதை சும்மா போய் அங்கே நின்று பேசிட்டு கத்திட்டுலாம் அதுக்கெல்லாம் நாங்கள் தயாராக இல்லை. உண்மையான அம்மாவுடைய ஆட்சியில் 21 தவறவிட்ட ஆட்சியை 26 கொண்டு வர வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் யாரும் கட்சிக்காக எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், மந்திரி ஆகணும்லாம் பாடுபடல. அம்மாவுடைய ஆட்சி வந்தாலே நாங்கள்லாம் மந்திரி, நாங்கள்லாம் எம்பி, அந்த எண்ணத்தில் தான். ஏன்னா அங்கே அம்மாவோட பழகினவங்க, அம்மாவோட வாழ்ந்தவங்க, எங்கள் மனசில் அம்மா இன்னும் தெய்வமாக இருக்காங்க. எம்ஜிஆரும் அம்மாவும் இன்னும் தெய்வம் எங்களுக்கு. அவங்க ஆசைப்படி அவங்க ஆட்சி வரணும்னு தான் நாங்கள் உழைக்கிறோமே தவிர சுயநலத்துக்காக கூட்டணி மந்திரி சபை சொல்றீங்களோ? வரணுங்க, கூட்டணி தானே. எங்க மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் எடப்பாடியாரை பக்கத்துல வச்சிட்டு தானங்க பேசினாரு. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், ஆட்சி கூட்டணி ஆட்சி அமையும் சொன்னாரா இல்லையா? பக்கத்துல இபிஎஸ் சொல்றது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும், நீங்க சொல்றது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும். நான் அமித்ஷாஜி சொன்னதை வழிமொழிகிறேன். அவரை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும். அதைத்தான் டிடிவி சார் சொல்றாரு, அதைத்தான் எல்லாருமே. ஏன்னா இனிமே அம்மாவுடைய வரலாறுலாம் கிடையாது, இனிமே கூட்டணின்னு வரும்போது நம்ம அதை ஏத்துக்கணும். ரெண்டாவது, அதிமுக தொண்டர்களுக்கும் அங்க இருக்க 2ஆம் கட்ட தலைவர்களுக்கும் தயவு செஞ்சு சொல்றேன், போய் சொல்லுங்க நீங்க யாரை தலைவரை ஏத்துட்டீங்க, பாதாளத்துக்கு போயிட்டோம், இப்படியே போனோம்னா வரலாறே முடிச்சிடாதீங்க, அதிமுக வரலாறே முடிச்சிடாதீங்கிறத அங்க இருக்கிற உண்மையான அம்மா தொண்டர்களும் அங்க இருக்க 2ஆம் கட்ட தலைவரும் போய் சொல்லுங்க. அதான் எங்களுடைய வேண்டுதல். திரு முனவர் பாஷா, 2021 முயற்சி பண்ணாரு அமித்ஷா அப்படின்னீங்க, 24 இதே போல அதிமுக பாஜக சேர முயற்சி பண்ணார், முடியல. இந்த முறையும் அமித்ஷாவின் முயற்சி தோல்வியோ? சார், அமித்ஷாவினுடைய முயற்சி தோல்வின்னுலாம் சொல்ல முடியாது, இன்னும் காலம் இருக்குது. நீங்கள் இப்போ தனியரசு கூட சொல்கிறாரு, உங்கள் தலைவர் வாசன்கிட்ட சொல்லி எல்லாரையும் சேர்க்குற முயற்சியை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் தனி அரசும் ஏற்கனவே ரெட்டையில நின்று வந்தவர் தான், அவரையும் சேர்த்து தான் தனி அரசா இருக்கார் அவரையும் சேர்த்து தான் கூப்பிட போகிறோம் நாங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய நோக்கமும் திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணுன்றதாக தான் இருக்கும். ஏன்னா அம்மாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர் அவர். அதனால் ரெண்டாவது எடப்பாடியார் போகிற இடத்துல பாஜக மட்டும்தான் இல்லை, தமிழ் மாநில காங்கிரஸ்காரர்களும் எல்லா மாவட்டத்திலையும் கொடியோடு போய் அவரை வரவேற்கிறாங்க. ஏன்னா இந்த கூட்டணி தர்மம், இந்த கூட்டணி வெற்றி பெறணும், இப்போ இருக்கிற விலகி போனவங்களையும் மீண்டும் கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அது மட்டும் இல்லை, புதிய கட்சிகள் வந்தாலும் அவர்களையும் சேர்த்து கொண்டு தான் இந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக மாற்றணும். ஏன்னா புரட்சி தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவியாக இருந்தாலும் சரி, புரட்சி தலைவருடைய காலத்தில் மரியாதைக்குரிய எஸ்டிஎஸ் அவர்கள் கோபித்து கொண்டு வெளியே போனார். திருப்பி அந்த எஸ்டிஎஸ்ஸை போய் தேடி எல்லாம் பண்ணார். அவர் மறுபடியும் அதிமுகவில் கொண்டு சேர்த்து அவருடைய ஆளுமைக்கு அவர் கொண்டு சேர்த்தார். அதே மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா இவர் நம்ம ஆர்எம் வீரப்பன் அவரோட முரண்பட்டு வெளியே போனார். அவரையும் கொண்டு போய் வீடு தேடி போய் கூட்டிட்டு மறுபடியும் அதிமுகவில் சேர்த்தாங்க. இன்னும் சொல்ல போனால் 96 இந்த காளிமுத்து சபாநாயகர் ஆனார். 96 தலைவர் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை உருவாக்கி அதிமுக ஆட்சி விட்டு இறங்குவதற்கே காரணமாக இருந்தார். ஆனால் அந்த தலைவர் மூப்பனாரையே வீடு தேடி போய் பார்த்து அவர் உடல்நலம் விசாரித்து அதிமுக மீண்டும் தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை எல்லோரையும் ஒன்று சேர்த்து பொது எதிரியான திமுகவை வீழ்த்த வேண்டும். யார் இறங்கி வரணும்னு நினைக்கிறீங்க? யாருங்க? பாஜக இன்னும் இறங்கி வரணுமா? பாஜகவினுடைய கடமை அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகளை கொண்டு சொன்னீங்க, கூட்டணியை ஒருங்கிணைக்கூடிய பணி அமித்ஷா பாக்குறாரு அப்படின்னீங்க. ஆமா, அதிமுக தலைவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இறங்கி போனாரு, எம்ஜிஆர் இறங்கி போனாரு. அப்ப இன்னைக்கு யார் இறங்கி வரணும் சார்? நீங்க இவங்க எல்லாரையும் ஒருமுகப்படுத்த வேண்டிய கடமை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் இந்த தேர்தல் களத்தை அவர் தான் கூட்டணியை தீர்மானித்து கொண்டு வந்தவர். அதிமுக பாஜக கூட்டணி அதை அவர் தான் சரி பண்ணுவார். அவர் சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. யார் இறங்கி போகணுன்றதா இங்கே கேள்வியா இருக்கு சார். இறங்குறதே இல்லை சார், எல்லாம் ஈக்குவல் சார், எல்லாருமே ஈக்குவல். இப்போ இந்த தேர்தல் களத்தில் வெற்றி பெற்ற யார் சார் முதலமைச்சர்? சொல்லுங்க, யார் முதலமைச்சர்? எடப்பாடியார் தானே. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகணும்னா எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு போனால் தானே ஆக முடியும். கேட்போம். திரு தனியரசிலிருந்து இறுதி கருத்து ஆரம்பிக்கலாம். திரு தனியரசு, ஒருவேளை திரு ஓபிஎஸ் அவர்களோ திரு டிடிவி அவர்களோ இப்போ என்டிஏலேருந்து அப்படியே வெளியிலேயே இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அடுத்த சாய்ஸ் ஆப்வியஸாக தாவேகா தானே, விஜய் தானே, அப்படி தானே இருக்கும்?
அதில் தான் இப்போ தாவேக்கா வந்து இப்போ நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இப்போ நம்ம ஒரு பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் இந்த அரசியல் இயக்கத்தை தமிழ்நாட்டில் ரொம்ப வலிமையாக கட்சியினரை காப்பாற்றணும். பிறகு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அரசியல் தரணும்னா நீங்கள் அடுத்த புது வாய்ப்பாக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் வந்திருக்காரு. மாத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணி ஆட்சின்னு அதிகாரப்பூர்வமாக தனியரசு மாத்தி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். புதிய வரவாக தம்பிலாம் பேசுறீங்க ஐயா. இல்லை அதில் அது ஜனநாயகத்தில் ஒரு புதுசாக நம்ம நடிகர்கள் நாடாளக்கூடாது, நடிகர்களை நம்பி வாக்களிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் நீங்கள் அதில் இப்போ தேர்தல் வருது, கட்சியை துவக்கிட்டாரு, பதிவு பண்ணிட்டாரு, அடுத்து என்ன வாய்ப்பு இருக்காது எங்கள் ஓபிசியை தெரியல சொல்கிறாரு. அடுத்த வாய்ப்பு அதாவது தாவேக்காவை அவர் நிராகரிக்கலை. இப்போ நீங்கள் எங்களுக்கு அதிமுக எடப்பாடியார் இடம் தர மாட்டார், என்டிஏ பாஜகவை நம்பினா பாஜகவும் அமித்ஷாவையாவும் உள்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யறது? இப்போ நாங்கள் தமிழக வெற்றி கழகம்னா அவருக்குமே ஆறு இல்லை. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய்க்கும் கூட்டணியில் யார் இருக்கா? இதுவரைக்கும் அவர் கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு அதிகாரபூர்வமாக அறிவித்த பிறகு கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட யாரும் இல்லை. அப்போ நாங்கள் டிடிவியோ ஓபிஎஸோ இன்னும் இருக்கிற இதில் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தால் 2வது இடத்துக்கோ அல்லது நெருக்கி சில இடங்களை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுக பாஜக 3வது இடத்துக்கு போயிருந்த அணிங்கிறதா 3வது இடத்துக்கு அணி போயிருங்கிற மாதிரியான ஒரு சூழலை பார்க்குறோம். இல்லை முனவரையா, இப்போ நீ உண்மையிலேயே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நாங்கள் எங்கள் ஓபிஎஸ் ஐயாவும் டிடிவியில் எவ்வளோ வாக்கில் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. இப்போ நீங்கள் இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜய் வந்தால் இப்போ எல்லாரும் பொதுவாக எல்லாரும் வாக்கெடுப்பில் சொல்கிறாங்க 10 விழுக்காடு சொல்கிறாங்க, 8 விழுக்காடு சொல்கிறாங்க. அந்த விழுக்காடு வந்தால் எத்தனை இடத்த வெற்றி வரப்போகுது? அப்போ நீங்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு புதிய வரவை நேற்று கட்சி ஆரம்பித்த ஒரு சாதாரண நடிகர் கூட எல்லாத்தையும் அரவணைக்கிறாரு, தினமும் யாரோடு வேணாலும் பேசுகிறாரு. ஆனால் எடப்பாடியார் இதுவரைக்கும் தனி தேர்தலில் நின்று விஜயை போலவே ஒரு தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத சூழ்நிலையில் இருக்கார். பொதுவாக வந்து நீங்கள் அரசியல் நீண்ட கால வரலாறு அனுபவம் எடப்பாடிக்கு இருக்கலாம், ஆனால் தேர்தலில் வெற்றி எடப்பாடிக்கும் இல்லை விஜய்க்கும் இல்லை. ஆனால் விஜய் கூட்டணி ஆட்சியில் பங்குங்கிறாரு. நீங்கள் நிராகரித்தால், இப்போ நீங்கள் பாஜக அல்லது அதிமுக எடப்பாடியாரோ நிராகரித்தால் கட்டாயமாக தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து 3வது சக்தியாக களத்தில் நிற்கிற பொழுது அது 2வது சக்தியாக வர்றதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த வாய்ப்பையும் எடப்பாடி தந்து விடக்கூடாதுங்கிறத தான் நம்ம தந்தி தொலைக்காட்சி வாயிலாக. ஓகே திரு புகழ்மணி, இறுதி கருத்து. இப்போ இவங்க 2 பேரும் வேற கூட்டணிக்கு போறாங்க அப்படின்னா அது அடிப்படையில் அதிமுக ஓட்டு இல்லையா? அதிமுக ஓட்டு இன்னும் சிதறுண்டு போகாதா? உங்க வெற்றியவே அது பாதிக்காதா? இல்ல ஓட்டு அதிமுக ஓட்டு திமுக ஓட்டு எல்லாம் கிடையாது. பொதுவாக வாக்காளர்கள் அவ்வளவுதான். இப்ப நீங்க ஒவ்வொரு கட்சி நடத்துறாங்க, அந்த கட்சி நடத்த சுயமா கட்சி நடத்துறவங்க அவங்க விருப்பம் அது யாரையுமே தடுக்க முடியாது. இப்போ ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காருமே அவர்களுக்கு முடிவு வந்து ஏன் முடியும்னு கேட்க முடியாது. அவருக்கு விருப்பம் எங்காலும் போலாம் வரலாம், அது விருப்பம். ஆனால் அதிமுக தெளிவாக இருக்குது. 2026 நிச்சயமாக திமுக வீழ்த்தும். அதற்கான பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்புல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறது. மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு ஆரவாரத்தோடு வரவேற்கிறாங்க. 26 திமுக நிச்சயமாக வீழ்த்தப்படும். அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி நிச்சயமாக அமையும். எடப்பாடியார் 2வது முறையாக ஆட்சி அமைப்பார். அதெல்லாம் கால முடிவு செய்யுங்க. காலம் தான் எதையுமே தீர்மானிக்குதுங்க. காலத்தின் கையில் தான் எல்லாமே இருக்குது. எனவே காலம் என்பது 26 திமுக வேண்டாம் என்பதுதான் அறுதியாக இருக்கிறது. அந்த முடிவிற்கு நிச்சயமாக மக்கள் வாக்களித்து அதிமுகவை ஆட்சியை அமர்த்துவார்கள். எடப்பாடியார் 2வது முறையாக முதலமைச்சர் எந்த சக்தியாக கலக்க முடியாது. ஓகே சிஆர்எஸ், அப்போ தாவேக்கு தான் அடுத்த வாய்ப்பா? அதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் சார், நேற்று அறிவிச்சதுக்காக சொல்கிறேன். எல்லா முடிவுமே எங்களை கலந்து ஆலோசிக்கிற மாதிரி இந்த முதலமைச்சர் கேண்டிடேட் விஷயத்தில் நான் அதை சொல்லணும்னு பதிவு பண்ண நினச்சி இப்போ நான் பதிவு பண்ணிடுறேன். எப்படி அமித்ஷாஜி சொல்லியோ டிடிவி சாரும் தெளிவாக சொன்னார். முதலமைச்சர் வேட்பாளராக டிடிவி சார் எந்த இடத்துலையுமே எடப்பாடி பழனிசாமியை சொல்லலை. தேர்தல் முடிந்த பிறகு எங்களுடைய கட்சிக்காரர்கள் கருத்தை எல்லாம் கேட்டு அந்த நேரத்தில் முதலமைச்சர் யார் என்பதை நாங்கள் முடிவு பண்ணுறோங்கிறத ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். 1. 2வதுங்க, மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்லாம் அப்புறம் இப்போ இருக்கிற தொண்டர்களும் அங்கே இருக்கிற 2ஆம் கட்ட தலைவருக்கு இப்போது விழிச்சிக்காங்க. முதல்ல அதிமுகவை காப்பாற்றுங்க, அதிமுக தொண்டர்களை மீட்டெடுங்க. அவங்கெல்லாம் நொந்து போயிருக்கிறாங்க, அதை செய்யுங்க. முதல்ல இந்த சுற்றுப்பயணம் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருங்க. 19 இருங்க, 2024 தேர்தலுங்க. தேனிக்கு வந்தார், அவ்வளோ கூட்டம் நின்றுச்சு. ஏங்க ஆண்டிப்பட்டி பூத்தில் 2 ஓட்டு வாங்கினார் ரெட்டலைக்கு, 2 ஓட்டு. ஏன்னா தேனியில் ஒர்க் பண்ணோன்னாங்க, டிடி சார் நின்னாருங்க.
இதே 24ல் இதே தேனி பார்லிமெண்ட்டில் இவர் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இதை மாதிரி கூட்டத்தை தான் காமிச்சாரு. நம்புறீங்களோ இல்லையோ பெருக்கு எடுத்து பாருங்க. ஆண்டிப்பட்டியில் 2 ஓட்டு இரட்டை இலை கோட்டையில். ஏன்னா இவர் யாரையுமே அரவணைக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் தொண்டர்களுடைய கருத்தை கேட்க சொல்லுங்க. புரட்சி தலைவரும் அம்மாவும் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம், மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். தொண்டர்களுக்காக எழுதின பைலாவே இவர் மாத்தினாரு. ஸோ தொண்டர்களுடைய முடிவு. எங்க தேர்தல் களத்தில் நம்ம இன்னும் ஃபைட் பண்ணோம்னா மக்கள் ஆதரவும் தொண்டர்களுடைய உழைப்பும் வேணுங்க. அந்த தொண்டனோட உழைப்பு அந்த பயணத்துல இல்ல, அந்த பயணத்துல நீ தாண்டி வந்துருச்சு. அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கும் கட்சியோட முதுகெலும்பு தொண்டர்கள் தாங்க. இல்லங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க சொல்றது தொண்டர்களா ஒண்ணா சேர முடியுமா அப்படின்றதால இனி எப்படி சாத்தியம்? நீங்க தனி இயக்கம் கண்டுட்டீங்க, ஓபிஎஸ் தனி இயக்கத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. இல்ல, நாங்கள் தனி இயக்கம் கண்டதே மீண்டும் அம்மாட்சி வரணுங்கிறதுக்காக தான். அம்மாவுடைய தொண்டர்களுக்கு வந்து ஒருங்கிணைந்து ஏங்க திரும்ப திரும்ப டிடிவி சார் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து நான் கூட நிக்கலைங்க, நாங்க ஆரம்பிச்ச நோக்கத்தை கூட நான் தள்ளி வைக்கிறேன்னு சொல்றது காரணம் என்ன? தமிழ்நாட்டில் சிதைந்து போய் கிடக்கிற இந்த தொண்டர்கள் இணைய வேண்டும், அம்மாவுடைய தொண்டர்கள் இணைய வேண்டும், அம்மா ஆட்சி வரணும். அந்த ஒரு நோக்கத்துல தாங்க பாடுபடுறோம். நான் ஜெயிப்போம், நாங்க வந்துரும் அப்படி நாங்க சொல்லலைங்க. எல்லோரும் ஒன்றிணைந்து அம்மா ஆட்சியை கொண்டு வரோம். ஒன்றிணைன்னு சொல்றது தப்பா? அம்மா ஆட்சி வரணும்னு சொல்றது தப்பா? அதுக்காக பயணப்படுறது தப்பா? இல்லையே. அதுதான் மக்களுடைய கருத்து, அதான் தொண்டர்களுடைய கருத்து. விஜயும் ஏற்கனவே அதான் சொல்றாரு. எம்ஜிஆர் ஆட்சியெல்லாம் சொல்லுவாரு. கட்சி ஆரம்பிச்சது அவரோட இஷ்டம், அவர் சொல்றாருங்க. எங்க பயணப்பட போறோங்கிறத எங்கள் பொதுச் செயலாளர் தீர்மானித்து சொல்லும் போது அந்த வழியில பயணப்பட போறோம். ஓகே, திரு மனோகர் பாஷா இறுதி கருத்து. எங்களை பொறுத்தவரை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் எல்லோரும் ஓரணியிலே இருக்க வேண்டும். அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக அமைந்து மத்தியிலே இருக்கின்ற அமித்ஷா தலைமையிலான அந்த இயக்கம் தமிழகத்திலே அதிமுக தலைமையில் ஆட்சி அமைவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவதற்குமான அனைத்து செயல்களிலும் ஒருங்கிணைந்து நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். செயல்பட்டு இருக்காங்களா? வெளியே போனவங்க பேசிட்டு இருக்காங்களா? அதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக செய்வோம். ஏன்னா முந்தா நாள் நடந்த அமித்ஷா தலைமையிலான கூட்டத்தில் கூட யாரையும் விட்டுவிடக்கூடாது, அவர்கள் எல்லாரையும் மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் டெல்லியில். அதனால் அந்த முயற்சி தொடர்ந்து நீடிக்கப்படும். ஏனென்று சொன்னால் ஓபிஎஸும் சரி, மரியாதைக்குரிய டிடிவி தினகரனும் சரி, மோடி அவர்கள் இந்த தேசத்தின் பிரதமராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடாளுமன்ற தேர்தலில் ஆதரித்தார்கள். ஆதரித்ததோடு மட்டுமல்ல, அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலே 2ஆம் இடத்திற்கு அவருடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டி நிராகரிக்க முடியாத தலைவர் என்பதையும் நிரூபித்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் யாரையும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை இழக்க தயாராக இருக்காது. அவர்களை ஒருங்கிணைக்கின்ற முயற்சியில் ஈடுபடுவோம். ஓகே, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நேரம் கடந்துருச்சு. இல்லை தமிழ் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த மூத்த தலைவர் மேற்கு மண்டலத்தில் ஐயா செங்கோட்டையன், கே செங்கோட்டையனையா இப்போ நாளைக்கு மனம் திறந்து பேச போகிறார். அது எடப்பாடி தான் பாதிக்க போகுது. அப்போ நீங்கள் கடைசியாக எஞ்சி இருந்த ஒரே ஒரு மூத்த தலைவரையும் இழக்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன உறவு அல்லது என்ன அணுகுமுறை இருக்குதுங்கிறது ஓகே, நாளைக்கு விவாதிப்போம் அந்த விஷயத்தை. ஓகே, ஓபிஎஸ் மற்றும் டிடிவியினுடைய விலகலால் என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவா பாதிப்பா, பாஜக என்ன செய்ய போகிறது அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.